ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெண்டைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் புளிமண்டி தாங்க வைக்க போகிறேன். கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு வாங்க சொல்லித்தரேன். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கத்தரிக்காயும் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறோங்க. கத்தரிக்காவை சும்மா பிளேட்டில் வைக்கக்கூடாதுங்க. அதை ஒரு தண்ணியில் தான் போடணும், இல்லைன்னா அது காறுறது மாதிரி ஒரு மாதிரியாக ரெட் கலரில் ஆயிரும். ஒரு தண்ணியில் அள்ளி போட்டுக்கிறோங்க, ஓகேங்களா? இந்த புளிமண்டிக்கு நம்ம கத்தரிக்காய் போடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது குழஞ்சி வரும்போது நல்லா கொலன்னு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்காய் இதுவும் எடுத்து சாப்பிட நல்லா இருக்குங்க. முருங்கைக்காய் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. முருங்கைக்காயும் அப்படியே தண்ணியில் நம்ம கத்தரிக்காய் போட்டிருந்தோம்ல அந்த தண்ணியிலே போட்டுருங்க. இது கூட சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் சீவி நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா. அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிறோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுல் எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோங்க. அது நறுக்கெல்லாம் வேண்டாம். தக்காளி ஒரு தக்காளி போதுங்க, ரொம்பலாம் வேண்டாம். நம்ம புளி சேர்ப்போம், அதனால நம்ம தக்காளி 1 சேர்த்தா போதும். பச்சை மிளகா 1 எடுத்துக்கிறோங்க. நடுவில் ஒரு கீரல் போட்டு அப்படியே வச்சுக்கிறோங்க. புளி ஒரு நெல்லிக்காய், சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கிறோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம், உளுந்து பருப்பு, கடுகுங்க, அப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறது அதை நறுக்கிக்கிறோங்க. தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வேகும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, ஒரு 4 பூண்டு தோல் சீவி வச்சுக்கிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறலாம். வெண்டைக்காயை அந்த வலுவலுக்கு போகிற வரை நல்லா வதக்கிக்கிறோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கிறோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்தரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் நம்ம போடணும். இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. உப்பு எல்லா காயிலையும் சாறுறது மாதிரி ஒரு கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கிடுவோம். திரும்ப மூடியை எடுத்துட்டு நம்ம ஒரு கிண்டிட்டுங்க. இது கூட மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இது கூட சாதம் வடிப்போம்லங்க அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்லங்க புளி, அதையும் நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரணுங்க. நம்ம வடித்த தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம்ல அதனால நல்லா கொலன்னு வந்துடும். கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட குழந்தைங்கள்லாம் நம்ம இனிப்பு போடும்போது நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.